ஹாய் வாரியர்ஸ், மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப பேரு பேசவே பயப்படுவாங்க. ஏன்னா இது சக்சஸோட மாஸ்க கலட்டிரும். நீங்க பிஸியாவே இருந்துட்டு இருக்கீங்களா அல்லது மீனிங்கோட வாழ்றீங்களா? பிசினஸ் கேன் ஹைட் எம்டினஸ். நீங்க டெய்லி லைஃப்ல பிஸியாவே இருந்துட்டு இருக்கிறீங்க. வேலைக்கு போறீங்க, உங்க பில்ஸ் எல்லாம் கட்டுறீங்க, இஎம்ஐ கட்டுறீங்க, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்றீங்க. இது எல்லாம் ரிப்பீட்டடா டெய்லி பேசிஸ்ல பெர்ஃபெக்ட்டா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு கேள்வி, இதெல்லாம் எதுக்கு? எதை நோக்கி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இப்படி நீங்க தினம் தினம் பிஸியாவே இருந்துட்டு இருக்கிறதுனால டயர்டா இருக்கிறதா நினைக்கிறீங்க. அதற்கு பேர் டயர்டு இல்லைங்க, நீங்க டிரெக்ஷன் இல்லாம இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப ட்ரெட்மில்ல எக்ஸசைஸ் பண்றது நிறைய பேர் பார்த்திருப்போம். நீங்களும் கூட ஜிம்முக்கு போனா ட்ரெட்மில்ல எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்ல உங்க வீட்லயே கூட பண்ணலாம். ட்ரெட்மில்ல நீங்க எக்ஸசைஸ் பண்றப்ப வாக்கிங் நடக்க 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 நிறைய ஸ்வெட் ஆகும், நீங்க டயர்ட் ஆவீங்க. உங்களுக்கான அந்த எக்ஸசைஸ்ல ஒரு ஹாப்பினஸ் வரும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஆனா நீங்க எவ்வளவு தூரங்க போயிருப்பீங்க? நின்ன இடத்துலயே தானே இருப்பீங்க. அது போலதாங்க உங்க லைஃப்ல நிறைய நேரங்கள்ல நாம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு இலக்கு, இந்த கோல் அதை அச்சீவ் பண்ணியாச்சு, அடுத்த கோல் அதை அச்சீவ் பண்ணியாச்சு. அச்சீவ் பண்ண உடனே ஒரு ஷார்ட் செலிப்ரேஷன், ஸ்மால் வின், இது எல்லாம் நடக்குது. ஹாப்பியா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா லைஃப் எதை நோக்கி நீங்க நகர்த்திட்டு போறீங்க? பிறக்கிறோம், பிறந்ததுல இருந்து ஸ்கூல் போறோம், ஸ்கூல் போனதுல இருந்து காலேஜ் முடிக்கிறோம், காலேஜ் முடிச்சா ஒரு ஜாபுக்கு போறோம், ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்றீங்க, மேரேஜ் பண்ணா குழந்தை பிறக்கிறாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களை வளர்க்குறோம், குழந்தைங்களை வளர்த்ததுக்கு அப்புறம் நீங்க ரிட்டையர்ட் ஆகுறீங்க, குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இறந்துடுறோம். Each life a faded lesser copy of the one before. Wake up, eat, work, sleep, reproduce and die. இப்படி லைஃப் ஆட்டோமேஷனா மத்தவங்க எப்படி எல்லாம் வாழ்றாங்களோ அது மாதிரியே நீங்களும் வாழ்ந்துகிட்டே போறீங்களா? அல்லது உங்களுக்கான ஒரு பர்பஸ், நான் இதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன், இதை நோக்கி என் லைஃப் போகுது அப்படின்னு ஒரு பர்பஸோட வாழ்றீங்களா? வாரியர்ஸ், மூவ்மெண்ட் வித்அவுட் டிரெக்ஷன் இஸ் சைலண்ட் சஃபரிங். இப்ப உங்க லைஃப் டெய்லி மூவ் ஆகிட்டே இருக்கு. நீங்க ஒவ்வொரு இலக்கை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கிறீங்க. பலமுறை அதுல வெற்றி அடைகிறீங்க. வெற்றி அடைஞ்ச உடனே செலிப்ரேஷன் இருக்கு, எல்லாரும் சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்றாங்க. இப்படி எல்லாம் நடந்தாலும் ஏதோ ஒரு சைலண்டா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா செலிப்ரேஷன் முடிஞ்ச அடுத்த மொமெண்ட், அடுத்த நாள் உங்களுக்கு திரும்ப அடுத்த கோலை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. இப்ப அடுத்த கோலை நோக்கி ஓடி நீங்க அதுல ஜெயிச்சாலும் உங்களுக்கு அந்த செலிப்ரேஷன் இருக்கும். திரும்பவும் அடுத்த நாள் ஒரு எம்டினஸ் உங்களுக்குள்ள வரும். இதெல்லாம் எதுக்கு? இப்ப இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் உங்க லைஃபோட பர்பஸ். உங்க லைஃபோட பர்பஸ் என்னங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இந்த ஸ்மால் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரு மைல் ஸ்டோனா தான் இருக்குமே தவிர அந்த எம்டினஸ் உங்க லைஃப்ல உள்ள இன்டரப்ட் ஆகாது. வாரியர்ஸ், லைஃப்ல ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு. அது ஃபெயிலியர் இல்லைங்க, சக்சஸ் வித்அவுட் மீனிங். நம்ம ஏன் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் நம்ம முயற்சி எடுத்து அதுல ஜெயிக்கிறோம், செலிப்ரேட் பண்றோம், திரும்ப அடுத்த கோலை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறோம். இந்த ஓட்டம்ங்கிறது நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்துக்காகவும் நம்ம டோபமின் ப்ரொடக்ஷனுக்கு, நம்ம சாட்டிஸ்பாக்சனுக்காகவும் நம்ம செய்யறோமா? அல்லது இதோட இலக்கு, நான் இதை நோக்கி ஓடுறதுனால இது எல்லாம் எனக்கு ஷார்ட் மைல் ஸ்டோன் அப்படின்னு நம்ம கோலை நோக்கி போயிட்டு இருக்கோமா? இப்ப கோல்ஸ் அச்சீவ்மெண்ட்ங்கிறது நமக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். பட் அந்த சாட்டிஸ்பாக்சனுக்காக தான் நீங்க ஓடுறீங்கன்னாக்க நீங்க தவறான டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்கீங்க. லைஃப்ல ஒரு பெரிய இலக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டாக்டர் அப்துல் கலாம் ஒரு விஷன் 2020ங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி அவரோட லைஃபை நகர்த்திட்டு இருந்தாரு. அதற்காக அவர் இருந்த எல்லா ப்ரொஃபைல்லையும் என்னென்னலாம் எஃபர்ட் எடுக்க முடியுமோ, என்னென்னலாம் நம்ம கண்ட்ரிக்காக கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட பர்பஸ் விஷன் 2020ல இந்தியா டெவலப்டு நேஷனா ஆகல அப்படின்னாலும் பட் இந்தியாவை அந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி அவர் நகர்த்தினாரு. அவர் போகிற இடங்கள், பார்க்கிற மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே அந்த விஷனை பத்தி அவர் பேசினாரு. அல்டிமேட்டா இந்தியா இப்ப சக்சஸ்ஃபுல்லா டுவர்ட்ஸ் டெவலப்டு நேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த டைரக்ஷனை அவருக்காக மட்டும் செட் பண்ணல, இந்த உலகத்துக்காக, இந்த நாட்டுக்காக அவர் செட் பண்ணாரு. அது மாதிரி உங்களோட பர்பஸ் உங்க லைஃப்ல உங்க குழந்தைங்க, உங்க பிள்ளைங்க, உங்க ஃபேமிலி அப்படின்னு ஷார்டன் பண்ணி இருந்துச்சு அப்படின்னாக்க திரும்ப 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 நீங்க எவ்வளவுதான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும்
உங்களுக்குள்ள அந்த ஒரு எம்டினஸ் நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்ப ரியல் டிரெக்ஷன் தான் என்ன, எதை நோக்கி தான் நம்ம லைஃபை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தொடர்ந்து பார்ப்போம். இந்த 21 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நாம பர்பஸ் ரீசெட் பட்டனை பிரஸ் பண்ண போறோம். இதன் மூலமா நீங்க சக்சஸ்ஃபுல்லா 2026ல உங்களோட லைஃபோட கிரேட்டஸ்ட் கோல், உங்களோட லைஃப் பர்பஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதன் மூலமா இந்த சொசைட்டிக்கு நம்ம எவ்வளவு மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். நம்ம லைஃப்ல நிறைய சக்சஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு, ஆனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நாம நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ்டா லைஃப்ல கோலை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்கோம், ஆனா ப்ராக்ரஸ் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தும் இல்லாதது மாதிரி ஃபீல் பண்ற அந்த எம்டினஸ் ரொம்ப பெரிய டேஞ்சருங்க. இப்ப இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப உங்களுக்கு தோணும், இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்ல மத்தவங்களுக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ள வரும். இது பிளெயின் ஃபேக்ட்டுங்க. இன்னைக்கு 80% பீப்புள் இன் த வேர்ல்ட் ஆர் ரன்னிங் லைக் திஸ். 80% மக்கள் இன்னைக்கு ஏன் வாழ்றோம், எதை நோக்கி நம்ம லைஃப் போகுது அப்படிங்கிறதே தெரியாம அது பாட்டுக்கால போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 20% பீப்புள் அவங்களோட லைஃப் பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணவங்க தான் எலான் மஸ்க் மாதிரி, ரத்தன் டாடா மாதிரி ஒரு கிரேட் விஷனோட அவங்க லைஃபை மூவ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு நாம நம்ம லைஃப் பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணி கிரேட்டர் விஷனை செட் பண்றோம். வரியஸ், உங்க ஃபர்ஸ்ட் சேலரி வந்தப்ப உங்களுக்கு இருந்த அந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்கா? இப்ப ஒவ்வொரு டைமும் இது மாதிரி பல அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க பண்றப்ப உங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு ஹாப்பினஸ் வரும். ஆனா கொஞ்ச நாள்லயே அது திரும்ப எம்டினஸ் ஆயிரும். இந்த ஹாப்பினஸ் அண்ட் எம்டினஸ்ங்கிறது மணி கோல்ஸோட டைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுதான் நடக்கும். ஸோ நம்ம லைஃப் பர்பஸ்ங்கிறது மணி கோல்ஸ் இல்லைங்க. மணி கோல்ஸ்ங்கிறது பார்ட் ஆஃப் த ஜேர்னி. பட் லைஃபோட கிரேட்டஸ்ட் பர்பஸ் அப்படிங்கிறது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கோல்ல இருக்கு. நாம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்மளுடைய இருப்பினால, நம்மளுடைய வாழ்வினால இந்த சமுதாயத்துக்கு, இந்த உலகத்துக்கு என்ன பயன், என்ன மாதிரியான விஷயங்களை நாம இந்த உலகத்துக்கு கொடுத்து செல்ல போறோம் அப்படிங்கிற விஷயத்த ஐடென்டிஃபை பண்றதுதான் லைஃப் பர்பஸ். இப்போ பர்பஸ்னா என்ன அப்படின்னு நான் டெஃபினிஷன் கொடுக்க போறது இல்லைங்க. ஆனா உங்க லைஃபை நீங்க எங்க தொலைச்சிங்க, எங்க மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண போறோம். அதற்கு முன்னாடி நாம பர்பஸ் பத்தின ஒரு மித்தை பிரேக் பண்ணணும். பர்பஸ்னா கிரேட் அம்பிஷன், கிரேட் கோல்ஸ் அப்படிங்கிறது இல்லைங்க. பர்பஸ்னா கிரேட் அச்சீவ்மெண்ட்டும் இல்லைங்க. பர்பஸ்னா நீங்க எங்க தொலைச்சிங்களோ, எதை நீங்க அவாய்ட் பண்ணீங்களோ அதை கண்டுபிடிக்கிறது தாங்க. பர்பஸ் இஸ் நாட் சம்திங் யூ ஃபைண்ட், இட் இஸ் சம்திங் யூ அவாய்ட் அண்ட் ஸ்டார்ட் ரன்னிங் ஃப்ரம். வரியஸ், உங்க லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப வலி கொடுத்த 3 மொமெண்ட்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று, நீங்க ஸ்கூல்ல உங்களை ரொம்ப மோக் பண்ணி கிண்டல் பண்ண ஒரு சுச்சுவேஷனா இருக்கலாம். இல்ல லைஃப்ல உங்க ஃபேமிலியில உங்களை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதா இருக்கலாம். இல்ல நீங்க இருக்கிற ஜாப்ல இன்னும் இப்படியெல்லாம் பண்ணலாம், ஆனா எனக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதா இருக்கலாம். அந்த வலி தாங்க, அந்த வலிக்கான விடையை நீங்க தேட ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்க, அந்த விடையை இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உங்க லைஃப் பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்க லைஃப்ல இந்த மாதிரியான வலி வேதனைகள்லாம் வந்தது ரேண்டமா நடக்கலங்க. பெயின் கம்ஸ் வித் அ டிரெக்ஷன். பெயின் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்காக தான் உங்க லைஃப்ல வருது. அப்ப இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையில எந்த மாதிரியான வலிகள் வந்தாலுமே இந்த வலியிலிருந்து நான் என்ன கத்துக்க போறேன், இந்த வலியிலிருந்து நான் கத்துக்கிட்டதை இந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க இந்த வலியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா நீங்க உங்க லைஃப் பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணதா அர்த்தம். பெயின் டஸ் நாட் கம் சிம்பிளி ரேண்டம்லி டு பீப்புள், comes with a great lesson that can turn into their life's purpose. வரியஸ், நீங்க ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல நோட் பண்ணிருக்கீங்களா, சொசைட்டில ஒரு சில இன்ஜஸ்டிஸ் நடக்கிறப்ப மட்டும் உங்களை அறியாமலே நீங்க குதித்து எழுந்து பேசுவீங்க. என்ன தேடுறாங்க, இதான் இங்கடா, நான் இங்க இல்ல, ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களால அவாய்ட் பண்ணவே முடியாது, அந்த இடத்துல நீங்க போய் நின்னு அதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வீங்க. இப்படி அந்த மாதிரியான ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது உங்க பெயினை டச் பண்ணிருக்கு, நீங்களும் அது மாதிரியான வழிகளை அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தாங்க அதோட உதாரணம். அதுதான் உங்க லைஃப் பர்பஸ். அந்த இடத்துல தான் உங்க வாழ்க்கையோட பர்பஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு, நான் +2 வரைக்கும் தமிழ் மீடியத்துல தான் படித்தேன். இங்கிலீஷ் எனக்கு சரியா வரல அப்படிங்கிறது +2 வரைக்குமே எனக்குள்ளேயே இருந்த ஒரு ஆறாத வடு.
இப்ப எங்க அப்பா 10th இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனாரு. சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னாக்க, தம்பி இங்கிலீஷ்ல நான் ஃபெயில் ஆனதுனால தான்டா என்னால கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியல, நீ இங்கிலீஷ் நல்லா படிப்பான்னாரு. எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா, அப்பா மாதிரி ஆயிராத. ஆனா அதே பெயின் எனக்கும் வாழ்க்கையில 12வது வரைக்குமே இருந்துச்சு. அப்ப நான் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். என்னோட லைஃப் பர்பஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றேன். இப்ப இந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமா எத்தனையோ பேர் நான் ஸ்கூல் டேஸ்ல அனுபவிச்ச வழிய அனுபவிக்காம இருக்கிறதுக்காக எங்க ட்ரெயினர்ஸ் மூலமா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இங்கிலீஷ் ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறோம். இப்ப என்னோட லைஃப் பர்பஸ் இதோட முடியல, பட் இதுதான் என்னோட லைஃப் பர்பஸை நான் சர்ச் பண்றதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் நீங்க சைல்ட்ஹுட்லயா இருக்கலாம், காலேஜ் டேஸ்லயா இருக்கலாம், இல்ல உங்க ஒர்க்கிங் ஸ்பாட்லயா இருக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரியான வழிகள் வருதோ அந்த வழிகளுக்கான தீர்வை நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னாக்க அந்த தீர்வை இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுக்கறது தாங்க உங்க பர்பஸ். அதுதான் உங்களோட லெகசிய உங்களுக்காக பில்ட் பண்ணும். ஆங்கர்ஸ் யூ ஆர் பெயின்ஸ் யூ ஃபைண்ட்ஸ் யுவர் ஆக்சுவல் பர்பஸ். இப்ப நம்ம நிறைய பேர் அவர் அதை பண்றாரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு, இவங்க இதை பண்றாங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, அப்ப நானும் அதை பண்ணா நானும் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் அந்த டவர்ட்ஸ் ராங் கோல்ஸ் ராங் பர்பஸை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உங்களோட பெயின்ங்கிறது உங்களுக்கானது மட்டும்தாங்க. உங்களை மாதிரி பலர் இருக்கலாமே தவிர பட் உங்க பெயின் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் யூனிக். அப்ப உங்களுக்கான யூனிக் ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கறத பில்ட் பண்றதுல தான் நீங்க உங்களுக்கான லெகசியை பில்ட் பண்ண முடியுமே தவிர மத்தவங்க செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயங்களை நாமளும் காப்பி அடிச்சா நாமளும் சக்சஸ் ஆயிரலாம் அப்படிங்கிறது இல்லைங்க. அம்பானி ஆகணுங்கிற கனவுல தான் சென்னைக்கு வந்திருக்கேன். இது அம்பானிக்கு தெரியுமா? மீனிங் இன் லைஃப் grows when you stop living life only for you. இப்ப உங்க பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாக்க உங்க சைல்டுஹுட்டுக்கு திரும்ப போங்க. உங்க சைல்ட்ஹுட்ல உங்களுக்கு நிறைய அன்அவாய்டபிள் பெயின்ஸ் நடந்திருக்கும். அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்கெட் பண்ணிட்டு நீங்க லைஃபை அடல்ட்ஹுட்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்த்திட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க சைல்ட்ஹுட்ல உங்களுக்கு எந்த மாதிரியான வழிகள் தவிர்க்க முடியாம அதற்கு விடை தெரியாம நீங்க தவிச்சிங்களோ அதை அடல்ட்ஹுட்ல நீங்க அதற்கு ஐடென்டிஃபை பண்ணுனீங்க அப்படின்னா உங்க லைஃப் பர்பஸோட நீங்க அலைன் ஆயிருவீங்க. இப்போ ஒவ்வொரு சைல்டுக்கும் அவங்க சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான தவிர்க்க முடியாத வலிகள் வேதனைகள் இருந்திருக்கும். அது எல்லாம் பார்ட் ஆஃப் சைல்ட்ஹுட் இல்லைங்க. அதுதான் உங்களோட சைல்ட்ஹுட்லயே உங்களோட பர்பஸை ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த யூனிவர்ஸ் உலகம் உங்களுக்கு கொடுத்த படிப்பினைகள். அதுதான் உங்களோட எமோஷனல் ஃபிங்கர் பிரிண்ட். இப்ப பர்பஸ்ங்கிறது அடல்ட்ஹுட்ல கிரியேட் ஆகிறது இல்லைங்க, சைல்ட்ஹுட்லயே அது உங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கீப் சர்ச்சிங் யுவர் சைல்ட்ஹுட் ஃபிங்கர் பிரிண்ட், யூ வில் ஃபைண்ட் யுவர் பர்பஸ். பர்பஸ்னா நான் என்ன ஆக போறேங்கிறது இல்லைங்க, நான் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்க போறேன் அப்படிங்கிறது தான். உங்க லைஃப்கான பர்பஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்றது உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்லயோ சக்சஸ்லயோ இல்லைங்க, உங்களோட contributionல. யாரோட பெயின் எல்லாம் நீங்க லைட்டன் பண்றதுக்காக ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப் பர்பஸ். யுவர் பர்பஸ் cannot be copied because your pain was customized for you. வாரியஸ், இப்ப என் பர்பஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நான் ரெடியா இல்ல, நான் எக்ஸ்பர்டீஸ் இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இப்படி நிறைய கேள்விகள் உங்க மைண்ட்ல வரும், பயம் வரும். பர்பஸ் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ஷன் கேட்கறது இல்லைங்க. பர்பஸ் அப்படிங்கிறது பிரசன்ஸ். உங்க பிரசன்ஸ்னால யாரோட வலிக்கெல்லாம் மருந்தா நீங்க இருக்க முடியுமோ அதுதாங்க. பர்பஸ் டஸ் நாட் ஃபாலோ கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் when you start searching for your purpose. இங்க நான் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்லணும். பர்பஸ்னா மேஜிக் இல்ல, பர்பஸ்னா மிரக்கிள் இல்ல, பர்பஸ்னா ஒரு டிசிஷன். ஒரு டிசிஷன் டு ஸ்டாப் பிரிட்டெண்டிங், டிசிஷன் டு ஸ்டாப் ரன்னிங் அவே, டிசிஷன் டு ஸ்டார்ட் லிவிங் லைஃப் ஆன் ஆட்டோ பைலட். இப்ப அந்த டிசிஷனுக்கு நீங்க ரெடியா? நீங்க ரெடி அப்படின்னாக்க நான் கேட்க போற இந்த 3 கேள்வியில உங்களோட லைஃப் பர்பஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்றது அவ்வளவு ஈஸி இல்லைங்க, வெரி டிஃபிகல்ட். அந்த டிஃபிகல்ட்டில தான் உங்களோட லைஃப் பர்பஸ் ஹிடன் ஆகியிருக்கு. தீஸ் கொஸ்டின்ஸ் டோன்ட் கம்ஃபர்ட் யூ பட் தே கிளாரிஃபை யூ. உங்க லைஃப்ல எந்த விஷயத்தை பார்த்தா உங்களால சைலண்டா இருக்க முடியல? யாரோட கஷ்டத்தை பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வருது? யாரை இக்னோர் பண்ணா உங்களால ஏற்றுக்கவே முடியல?
இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு பேரு ஈகோ இல்லைங்க, அதுதான் த காலிங். வாரியர்ஸ், யாருக்கு ஹெல்ப் பண்ணா நீங்க எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றீங்களோ, யாருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றதா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, யார் கூட எல்லாம் நீங்க பயணம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற சப்போர்ட்னால அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத நினைச்சு உங்க சோல் ஃபுல்ஃபில்லிங்கா ஃபீல் பண்ணுதோ, அதுதாங்க உங்க லைஃப் பர்பஸ். The pain you can't ignore is the purpose you are meant to live. So warriors, இன்னைக்கு 14th day, நீங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த 21 daysல 2 weeks கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. Congratulations. Continue your life with a real purpose. இன்னையிலிருந்து நம்ம பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணி, நான் என்னுடைய மித்தை பிரேக் பண்ணிட்டேன், என் லைஃப்கான பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், நான் என்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கான லெகசியை பில்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட்ஸோட இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்க. See you in the next video. Until then, signing off, your Francis.